ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். காலேஜ் ஜாயின் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் தேவை, அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா இருக்காதா, ஹாஸ்டல் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎன்எம் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அண்ட் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், செகண்ட் ஒன் உங்களுடைய டிசி, தேர்ட் ஒன் உங்களுடைய பிறப்பிடச் சான்றிதழ், ஃபோர்த் ஒன் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அண்ட் சிக்ஸ்த் ஒன் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அண்ட் செவன்த் ஒன் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், இது உங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய பெற்றோரோட சாதி சான்றிதழ். ஸோ இதில் வந்து உங்கள் பேரண்ட்ஸு உங்களோட ஃபாதரோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும். இந்த எல்லாத்தையும் போல் முக்கியமாக ஒன்று வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அதை பற்றி வீடியோட எண்டில் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். ஹாஸ்டல் பொறுத்தளவு பிஎஸ்சி கோர்ஸஸில் எல்லா கோர்ஸஸுக்கும் வந்து ஹாஸ்டல் வந்து கிடையாது. ஒன்லி 3 கோர்ஸஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு பிஎஸ்சி நர்சிங், செகண்ட் ஒன் பிஃபார்ம் கோர்சஸ் அண்ட் தேர்ட் ஒன் ஃபிசியோதெரப்பி. ஸோ இந்த 3 கோர்ஸஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்டல் வந்து உண்டு. அதர் கோர்ஸஸ்க்கு நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 5,000 to 10,000 வரைக்கும் இருக்கும். காலேஜ் வைஸாக வந்து டிஃபராக இருக்கும். சம் காலேஜில் வந்து அதிகமாக இருக்கலாம், சில காலேஜில் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அது வந்து காலேஜை பொறுத்து தான் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து ஜிஎன்எம்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, ஒகேஷ்னல் குரூப் அண்ட் வந்து அதர் குரூப், சயின்ஸ் குரூப், இந்த எல்லா குரூப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாகிங் இது வந்து 5/8/25 12 PM டில் 8/8/25 5 PM வரைக்கும் லிங்க் ஓப்பனில் இருக்கும். அண்ட் ரிசல்ட் வந்து 11/8 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து 11/8/25 to 14/8/25 வரைக்கும் இருக்கும். அண்ட் காலேஜ் ஜாயினிங் டேட் 14/8/25 till 5 PM வரைக்கும் காலேஜ் வந்து ஓப்பனில் இருக்கும். பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஜிஎன்எம் இருக்கும். இதுவே புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எப்படி ஐடி க்ரியேட் பண்ணணும், ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலேஜஸ் பொறுத்தளவு 25 காலேஜஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸை பொறுத்தளவு 2060 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயருக்கான சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகலாம், அதர்வைஸ் வந்து அதே 2060 கூட இருக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பிடிஎஃபாக வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். இதே போல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.